Hi friends, welcome to Sala Easy Max. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த யூனிட்டோட ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்க போகிற யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இந்த யூனிட்டை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்து ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம அதுக்கான டேட்டு, அதை எப்படி நம்ம வந்து படிக்கணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஒரு 6 யூனிட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. இப்போ இந்த யூனிட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த யூனிட்டோட சிலபஸ் கம்பாரிஷன் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்னென்ன கம்பாரிஷன் இருக்கு, எந்தெந்த டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஏற்கனவே உள்ளதுல இருந்து ஃபுல்லா டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சிலபஸ் கம்பாரிஷன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் உள்ள சிலபஸ் கம்பாரிஷன் பார்க்க போறோம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட ஒரு ஃபுல் மைண்ட் மேப் ஒன்று பார்க்க போறோம். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட ஒரு ஃபுல் டீடைல், அதாவது இந்த யூனிட்ல டோட்டலா நமக்கு எவ்வளவு பேஜஸ் இருக்கும், மெட்டீரியல் எவ்வளவு பேஜஸ் இருக்கும், எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுக்க போறாங்க, எப்படி நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதை பத்தின டீடைல் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற யூனிட் பாத்தீங்கன்னா யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இந்த யூனிட்டை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இதோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருப்போம். அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ நீங்க அதுல ஈஸியா போய் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னாலுமே இதுல ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அகாடமிக்ல போனீங்கன்னா இதுல உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் காப்பி, ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ், என்னென்ன எக்ஸாமினேஷன் நீங்க எழுத போறீங்களோ அந்த எக்ஸாமினேஷனோட சிலபஸ் இது எல்லாமே இருக்கும். வீடியோஸ்ல போனீங்கனாலுமே நீங்க என்னென்ன எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண போறீங்களோ அதுக்கான வீடியோ லிங்க்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாக்குறதுனாலும் இதுல போயிட்டு நீங்க ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா இது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கவனிங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2025ல நமக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓல்டு சிலபஸ் வச்சு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டிஆர்பி போர்டுல பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸுக்குமே ஃபுல் வீடியோ கிளாஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ அப்ப அந்த ஃபுல் வீடியோ கிளாஸஸ்ல எதெல்லாம் நமக்கு சேமா இருக்குது, எந்தெந்த யூனிட்ல நம்ம எந்த டாபிக்கை மட்டும் விட்டுட்டு படிக்கணும் அப்படின்றது ஒரு சிலபஸ் நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணி ஒவ்வொரு யூனிட் எடுத்து நம்ம அதுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளேஷனா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணி அதுக்கு டெஸ்ட்டுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். டெஸ்ட் பேட்சுமே பாத்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 12 அன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா ஆகஸ்ட் 18 அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். டோட்டலா வந்து ஒரு 250 டேஸ் எடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் 20 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ ஒரு யூனிட் எடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு மினிமம் 20 டேஸ் வரும். அந்த 20 டேஸ்ல ஒரு 3 டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த யூனிட்டை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி ஒரு 2 டெஸ்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலா வந்து ஒரு 6 யூனிட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ரிசர்ச். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இங்க டேட் கொடுத்துருப்போம். எந்த டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே பார்த்துருப்போம். இதுல இந்த 6 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த யூனிட்டோட மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேங்க், இந்த யூனிட்டோட வீடியோ கிளாஸ், அதுக்கப்புறமா நம்ம கண்டக்ட் பண்ற டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ, அதோட டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்லயே நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். எல்லாமே பிடிஎஃப் காப்பியா சென்ட் பண்ணிருப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. இந்த யூனிட் எடுத்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கான ஸ்டடி பிளான் என்ன, இது எப்படி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், இதுல என்னென்ன சிலபஸ், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்னென்ன வேரி ஆயிருக்கு, எதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 11th அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். என்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா ஏப்ரல் 30th அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றோம். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்குமே 20 டேஸ் எடுத்துக்க போறோம். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி தியரியில ஃபர்ஸ்ட் சிலபஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட ஃபுல் டீடைல்ஸ் என்ன, இந்த யூனிட்டோட மைண்ட் மேப் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி இதோட சிலபஸ் கம்பாரிசன். அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ்ன்னு கொடுத்துருப்போம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ். இப்போ ரெண்டையும் அப்படியே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன சிலபஸ், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்னென்ன வேரி ஆயிருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா ஓல்டு சிலபஸ்ல நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 அப்படின்னு ஒரு பேப்பர். அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9ல இருந்து இருக்கும். யூனிட் 9ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 படிச்சிருப்போம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 10ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ இந்த யூனிட் 9 அண்ட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ஐயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ஐயும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரே யூனிட்டா கொடுத்துட்டாங்க. யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ம் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல எதெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க, எதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிக்குவோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ் பாருங்க, அடுத்து ஓல்டு சிலபஸ். ஒவ்வொரு டாபிக்கா நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே வருவோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டில இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ஓட சிலபஸ் எதெல்லாம் நமக்கு டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிச்சீங்க. இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடு, கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் ரேண்டம் சாம்பிள், கலெக்ஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, measure of location and dispersion, movements and shepherd correction, cumulate, measures of skewness and curtosis, curve fitting by least squares, regression, correlation and correlation ratio, rank correlation, partial correlation, multiple correlation coefficient. இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா டெலிட்டட் போர்ஷன் தான். இது எதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள நியூ சிலபஸ்ல கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ்ல கிடையாது. இது எல்லாமே டெலிட்டட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்ல. இது டெலிட்டட் போர்ஷன்ஸ். இது வந்து நமக்கு நியூ சிலபஸ்ல வராது. இப்ப நமக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டில சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் ப்ராபபிலிட்டி, டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ஈவென்ட்ஸ்னா என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், இதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன்ஸ்ல வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, கிளாசிக்கல் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச்சஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டிலேயே பேசிக் டெஃபினிஷன்ஸ்ல வந்துடும். ப்ராபபிலிட்டி இன் கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ், அதாவது டிஸ்கிரீட் வரும், கண்டினியூஸ் ரெண்டுமே வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ், பேசிக்ஸ், லா ஆஃப் ப்ராபபிலிட்டி, காம்பினேஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டீடைலா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல பேசிக் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்துடும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வரும். எது மட்டும்தான் டெலிட்டட் அப்படின்னா இங்க மேல நம்ம ஃபுல்லா இதை கேன்சல் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இதெல்லாம் டெலிட்டட் போர்ஷன். இது எல்லாமே வரும். ப்ராபபிலிட்டில இருந்து டிஸ்கிரீட், சாம்பிள் ஸ்பேஸ், ஈவென்ட், யூனியன், இன்டர்செக்ஷனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ஆக்சியம்ஸ் என்னென்ன, டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி, கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, இண்டிபெண்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ட்னா என்ன, அதோட பேசிக் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி என்ன. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அது வந்து நமக்கு இங்க நியூ சிலபஸ்லயுமே பாத்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி, அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்னா என்ன, டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்னா என்னன்னு வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா பேயிஸ் தியரம். நமக்கு ஓல்டு சிலபஸ்லயும் பாத்தீங்கன்னா பேயிஸ் தியரம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்துடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கும். அடுத்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், அது வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ், வேரியன்ஸ், இது எல்லாமே வந்துடும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கியூமுலன்ஸ், இது எல்லாமே வரும். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல
மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலயே வேரியன்ஸு, மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிக் ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுவுமே இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட்டும் இருக்கும், டிபெண்டன்ஸுமே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்இக்வலிட்டியில் செபிஸ்கியூ இன்இக்வலிட்டி, மார்க்கோவ் இன்இக்வலிட்டி, ஜென்சன்ஸ் இன்இக்வலிட்டி, ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீக் அண்ட் ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல இருக்கும். ஓல்டு சிலபஸ்ல பாருங்க இங்கேயும் நமக்கு இருக்கும் செபிஸ்கியூ இன்இக்வலிட்டி, வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், சென்ட்ரல் லிமிட் தியரம் ஃபார் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐடென்டிக்கல் வேரியேட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேயே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல இந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற நம்ம கேன்சல் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷன்ஸை மட்டும் நீங்க வந்து டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளது எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட்டா படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராபபிலிட்டியில உள்ள எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது. இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல என்னென்ன இருக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, அடுத்து பாருங்க நியூ சிலபஸ். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஓல்டு சிலபஸ். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல நமக்கு எதெல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல இருக்கும். ஸோ லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல இருக்கும். இப்போ இதில் 1 by 1 பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல 2 இருக்கும். ஒன்னு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட்ல வரும். இங்கே நமக்கு ஓல்டு சிலபஸ்லயும் பாருங்க பைனாமியல் இருக்கும், பாய்சான், இது ரெண்டுமே இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, இங்கேயும் நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா காமா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குதா, நியூ சிலபஸ்ல பாருங்க இங்கேயும் காமா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். அடுத்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குதா, இங்கேயும் நமக்கு நியூ சிலபஸ்ல பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா காஷி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குதா, நியூ சிலபஸ்லையும் காஷி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஓல்டு சிலபஸ்ல மல்டினாமியல், ஹைப்பர் ஜாமெட்ரிக், நெகட்டிவ் பைனாமியல் இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல கிடையாது. அப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இது கிடையாது, ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல கிடையாது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நமக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இருந்து எதை மட்டும் டெலீட் பண்ணா போதும், மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இதை மட்டும் நம்ம வந்து டெலீட் பண்ணா போதும், மீதி எல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ்ல ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கேயும் நமக்கு நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர்ஸ்ன்றது இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்க, டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இங்கேயும் நமக்கு நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என்னென்ன இருக்குது, டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் their uses in test of significance, அதாவது டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட், இது எல்லாமே வந்துடும். ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு அண்ட் their uses in test of significance வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன் அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்குதான், அதே தான் நமக்கு நியூ சிலபஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதாவது லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன் அண்ட் ப்ரொபோர்ஷன் ஓல்டு சிலபஸ்லையும் இருக்குது, நியூ சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ சிலபஸ்ல எது மட்டும்தான் இருக்கும், இங்கே அனோவா அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு இருக்கும் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். ஸோ இதுல ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே நமக்கு டெலீட் பண்ண வேண்டியதான். அதாவது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கும். ரிமைனிங் உள்ளது பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறத டெலீட் பண்ணுங்க. அதாவது சாம்பிள் சர்வேஸ், இதுல இருந்து சாம்பிளிங் ஃப்ரேம், சாம்பிளிங் வித் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி வித் ஆர் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், stratified sampling, brief study of two-stage systematic and cluster sampling methods, regression and ratio estimates, design of experiments, principles of experimentations. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ சிலபஸ்ல கிடையாது. ஸோ இந்த போர்ஷன்ஸ் நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா போதும். சாம்பிளிங்ஸ் இருக்கும், சாம்பிளிங்ஸ்ல பேசிக்ஸ் அதாவது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். அதில் லார்ஜ் சாம்பிள் வந்துடும், அதோட டெஸ்ட் வந்துடும்,
அதுல மீன் அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி மட்டும் தான் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்ப இங்க நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இங்க நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த போர்ஷன்ஸை நம்ம டெலீட் பண்ணிட்டு படிச்சா போதும். ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்துடும், அனவா வந்துடும். கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு பிளாக் அண்ட் லத்தீன் ஸ்கொயர் டிசைன்ஸ் இதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அப்படின்னு ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து நமக்கு நிறைய போர்ஷனை டெலீட் பண்ணிட்டு ஒரே யூனிட்டா ப்ராபபிலிட்டி தியரின்னு கொடுத்துருக்காங்க. அதுல எதை மட்டும் நம்ம படிச்சா போதும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தியரியில ஏற்கனவே இருக்கிறத விட நமக்கு நிறைய டெலிட்டட் போர்ஷன் இருக்கிறதுனால இது இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட்னால ஈஸியா நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். படிக்கிறதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நம்ம வீடியோ கிளாஸ்ல இது ஃபுல்லாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி எல்லாமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரியோட மைண்ட் மேப். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு ப்ராபபிலிட்டி, இன்னொன்னு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இந்த ப்ராபபிலிட்டியில பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம சப் டாபிக்ஸா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா பேசிக் டெஃபினிஷன், ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி இன்இக்வாலிட்டி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுல ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே மைண்ட் மேப்பை நீங்க ஒரு நோட்ல எழுதிக்கிங்க. எழுதிட்டு இந்த டாபிக் ஆர்டரா நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த டாபிக் வைஸா நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது, ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து சாம்பிளிங்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அனோவா. இது ஒரு 4 டாபிக்கா பிரிச்சுக்கிறோம். ஒவ்வொன்றிலையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே சப் டாபிக்ஸ் கொடுத்துருப்போம். இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர்ல நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸா அப்படியே மெட்டீரியல்ல கண்டினியூயா பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ கிளாஸும் இப்படிதான் நம்ம கொடுத்துருப்போம். இதுல உள்ளதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், மைண்ட் மேப்ல கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா போதும், இந்த யூனிட் ஃபுல்லா கவர் ஆயிரும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு யூனிட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டோட ஒரு ஃபுல் அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம திருப்பி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு யூனிட்டை ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரியோட ஃபுல் டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்குறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டோட மெட்டீரியல் சென்ட் பண்ணுவோம், கொஸ்டின் பேங்க் சென்ட் பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவோம், நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ற கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேட் வைஸா நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இதுல நம்ம வந்து பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா 240 பேஜஸ் இருக்கும். யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரியோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 240 பேஜஸ் இருக்கும். கொஸ்டின் பேங்க் பாத்தீங்கன்னா 133 பேஜஸ் இருக்கும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 958 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேங்க் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் வச்ச கொஸ்டின்ஸ். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஏற்கனவே வச்ச டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்க இந்த டெஸ்ட் கொஸ்டின்ல போயிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா சிலபஸ் கம்பாரிஷன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல எதெல்லாம் டெலீட் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல எதெல்லாம் டெலீட் பண்ணணும்னு அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிக்காம மீதி உள்ளதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா 44 பேஜஸ் இருக்கும். டோட்டலா 247 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் பாத்தீங்களா. ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 132 பேஜஸ் இருக்கும். 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராபபிலிட்டி தியரியில ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல போனீங்க அப்படின்னா ஒரு 40 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். 30 ஹவர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கிளாஸஸ் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தியரி இந்த யூனிட்டை ஃபுல்லா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலா நமக்கு இந்த யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி பாத்தீங்கன்னா 549 அதாவது ரவுண்டா 550 பேஜஸ் இருக்கும். 1500 கொஸ்டின்ஸ்க்கு மேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் இந்த யூனிட்டை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இந்த யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இந்த வந்து நம்ம எப்படி நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், ஸோ எப்படி நீங்க படிக்கணும், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு நமக்கு வந்து டைம் டேட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எந்தெந்த டாபிக்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 11 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ராபபிலிட்டி தியரி. என்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம், நம்ம ஏப்ரல் 30th அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். டோட்டலா பாத்தீங்கன்னா 20 டேஸ் நம்ம வந்து டைம் எடுத்துக்குவோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1. ஸோ நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்றோம், ஏப்ரல் 19th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். இதுக்கு படிக்கிறதுக்கு டைம் பாத்தீங்கன்னா 9 டேஸ் டைம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 டேஸ் டைம் கொடுப்பாங்க. எந்த டாபிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம மைண்ட் மேப்ல பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டின்னு ஒன்று பிரிச்சிருப்போம்.
இன்னொன்று ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பிரிச்சுப்போம் பார்த்தீங்களா, இந்த ப்ராபபிலிட்டிக்கு கீழே வர எல்லா சப் டாபிக்ஸ்ல இருந்தும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ 9 டேஸ்ல இந்த ப்ராபபிலிட்டியில என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குதோ அதை ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 103 வரைக்கும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ரெண்டா பிரிச்சுப்போம். ஒன்னு ஷார்ட் நோட்ஸ், இன்னொன்னு டீடைல்டு நோட்ஸ்னு பிரிச்சிருப்போம். ஸோ இங்க ஷார்ட் நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டீடைல்டு நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 13ல இருந்து பேஜ் நம்பர் 103 வரைக்கும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பேஜ் நம்பர் 1ல இருந்து 103 வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏப்ரல் 19th அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 28th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. இது படிச்சு முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு டைம் 9 டேஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து ஃபுல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இதுல பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 104ல இருந்து பேஜ் நம்பர் 240 வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஷார்ட் நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 104ல இருந்து 125 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். டீடைல் நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 126ல இருந்து 240 வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 104ல இருந்து 240 வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா டெஸ்ட்டுக்குமே கொஸ்டின் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன், டீடைல்டு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்தந்த டேட் அன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் நம்பர் 3 என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏப்ரல் 30th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது ஃபுல் யூனிட் ஃபுல்லா நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 240 வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம படிச்சு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்ப டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டில இருந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஸ்டா டெஸ்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஃபுல் யூனிட்டையும் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டின்ஸ் வந்துருமா. இந்த 300 கொஸ்டின்ஸை நீங்க கரெக்டா படிச்சு அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பா இந்த யூனிட் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி, ஸோ இந்த யூனிட் எடுத்து இந்த யூனிட்டோட சிலபஸ் கம்பாரிசன் என்னன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட மைண்ட் மேப் என்னன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட டீடைல்ஸ், மெட்டீரியல் எப்படி இருக்கும், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு பேஜஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், ஒவ்வொரு டாபிக்கோட டெஸ்ட், நம்ம டெஸ்ட் நம்பர் 1 என்னை கண்டக்ட் பண்றோம், டெஸ்ட் நம்பர் 2 என்னை கண்டக்ட் பண்ண போறோம், டெஸ்ட் நம்பர் 3 என்னை கண்டக்ட் பண்ண போறோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்தெந்த டாபிக்ல இருந்து பார்க்கணும் அப்படின்றத ஃபுல் டீடைல் நம்ம வந்து பார்த்தோம். இதோட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த யூனிட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட், அதாவது ரியல் அனாலிசிஸ் தான் நம்ம அடுத்த ஷெட்யூல் எடுத்துக்க போறோம். யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ், இதுக்கான சிலபஸ் கம்பேரிசன் என்ன, இதுக்கான டெஸ்ட் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.